யாருக்காகவும் உன் கொள்கையை தளர்த்திக் கொள்ளாதே. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொள்கை இருக்கணும். கொள்கை இருந்தால் தான் வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமாக சுவாரஸ்யமாக இருக்கும். கொள்கை இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காதுங்கிறது தான் உண்மை. கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தன்மானம் உள்ளவங்களுக்கு தான் கொள்கைங்கிறது இருக்கும். தன்மானம் இல்லாதவங்களுக்கு கொள்கை இருக்காது. அது என்ன தன்மானம்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய மனிதன்தான் தன்மானம் உள்ள மனிதனாக இருக்க முடியும். யாருக்குமே எதையுமே செய்யாத ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தன்மானம் இல்லாத மனிதனாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம தன்னுடைய உழைப்பிலேயே தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்மானம் உள்ளவர்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் பிறருடைய உழைப்பில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவங்க தன்மானம் இல்லாதவங்க. தன்மானம் இருக்கிறவங்க தன்மானம் இல்லாதவங்க இப்படித்தான் பிரிக்கப்படுறாங்க. தன்மானம் உள்ளவங்க எப்பொழுதுமே சின்ன விஷயத்துக்கும் கூட உங்களுக்காக மாற்றிக்கிறேன்னு சொல்லி மாற்றிக்க கூடாது. அது நண்பனாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, கொள்கையை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி விட்டு கொடுத்தால் வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியாது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் வெற்றி அடையவும் முடியாதுங்கிறது தான் உண்மை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த கொள்கையுள்ளவங்க விட்டு கொடுக்கும்போது அவங்களுடைய நேரம் சரியானதாக இருக்காது. அவங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்திக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்காம நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் வாழ்க்கையில் நினைச்சதை சாதிக்க முடியும், நினைச்சதை அடைய முடியும். நேரங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். கொள்கையுள்ளவங்க எப்படி வாழணும்னா, அந்த நேரத்தை வீணடிக்காமல் வாழ கற்றுக்கணும். அப்போத்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாமே செய்ய முடியும். சராசரியாக ஒரு மனிதன் 8 மணி நேரம் உழைக்கிறான் என்றால், கொள்கையுள்ளவங்க 16 மணி நேரம் உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால்தான் அந்த கொள்கையின் இலக்கை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. அப்படி இல்லாமல் கொள்கையை மட்டும் உருவாக்கிவிட்டால் போதாது, செயலும் இருக்க வேண்டும். செயல் இல்லை என்றால் கொள்கைக்கு மதிப்பு இருக்காது. கொள்கை இல்லாதவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. கொள்கை இல்லாதவர்கள் தாய் தந்தை ஈட்டி வைத்த செல்வத்தை உட்கார்ந்து அழித்து விடுவார்கள். அந்த தாய் தந்தை
மனம் வருந்தி இவனுக்கு ஒரு திருமணம் செய்துவிட்டால் இவன் சரியாய்விடுவான் என்று நினைப்பார்கள். ஆனால் திருமணம் செய்தாலும் கூட அவன் இன்னொரு தாய் தந்தை, அதாவது மாமனார் மாமியாரிடம் அவர்கள் வீட்டிலும் போய் இதைத்தான் செய்வான் என்பதுதான் உண்மை. கொள்கை இல்லாதவர்கள் எப்பொழுதுமே தாய் தந்தை உடல் நலமற்று இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கூட உதவியாக இருக்க மாட்டான் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் உடல் நலமற்று இருக்கும்போதும் கூட அந்த பணியும் கூட இவனுக்கு சுமையாக தெரியும். அப்படிப்பட்டவன்தான் இந்த கொள்கை இல்லாதவன். அவன் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய உழைப்பில் உணவு உண்டு கொண்டு உணவை கொடுத்தவர்களையே உதாசனம் படுத்தி கொண்டு அதிகாரம் செய்து கொண்டு இருப்பவன்தான் இந்த கொள்கையில்லாதவன். ஆனால் கொள்கையுள்ளவன் அப்படி அல்ல. கொள்கையுள்ளவன் தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவர்களையும் காத்து வாழக்கூடியவன்தான் கொள்கையுள்ளவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் கொள்கை என்பது நிச்சயமாக வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் தன்மானமுள்ள மனிதனாக இருக்க முடியும். கொள்கை என்றால் எப்பொழுதுமே நீங்கள் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வது. உயர்ந்த கொள்கை என்றால் உங்களையும் கவனித்து கொண்டு உங்களை சார்ந்தவர்களையும் கவனித்து கொண்டு உலகத்திற்கும் உங்களால் முடிந்த விஷயத்தை செய்வதுதான் உயர்ந்த கொள்கை. கொள்கை வேறு, உயர்ந்த கொள்கை வேறு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்த கொள்கையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உறுதுணையாக அந்த இறைவன் இருப்பான் என்பதுதான் உண்மை. நன்றி.